சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க நம்ம தாமரை வந்துட்டு போஸுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனேயே நம்ம போஸ் வந்துட்டு தாமரை தான் கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப ஆர்வத்தோட போனை எடுத்து தாமரை சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தாமரை வந்துட்டு மாமா வீட்டில் அம்மாவும் இல்லை யாருமே இல்லை மாமா ரூமுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம போஸுக்கு பயங்கர சந்தோஷம். தாமரை இன்னும் 5 நிமிஷத்துல நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிச்சுட்டு வேகமா போறாரு போஸு. போஸ் வந்துட்டு தாமரை ரூமுக்குள்ள போகவும் காவியா வெளியே வந்து நிக்கிறாங்க. உள்ள போன நம்ம போஸ் வந்துட்டு தாமரை வீட்டில் யாருமே இல்லை தாமரை நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது காவியா ரூம் கதவுல காதை வச்சு கேட்குறாங்க. உள்ள போஸ் வந்துட்டு என்ன தாமரை உன்னோட கை பூ மாதிரி இருக்கு, உன் கூட இருக்கிறதுக்கு நான் அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கிட்ட பேசின அதே டயலாக்க தாமரை கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காரு போஸு. தாமரைய வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு காவியாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. உடனே காவியாவை பார்த்தா ரூம் கதவை ஓப்பன் பண்ணி உள்ள போயிடுறாங்க. காவியாவை பார்த்துட்டு போஸு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாரு. உள்ள போன காவியா வந்துட்டு ஏண்டா பொறுக்கி நாயே, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படியாப்பட்ட கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கன்னத்திலேயே ஒரு அரைஞ்சிட்டு விறு விறு விறுன்னு கீழே இறங்கி வந்து காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. காவியா கிளம்பி போகவுமே போஸுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ காவியாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே, அவ எதுக்கு இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு போஸு ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா தாமரை ஓடி வந்து இங்க பாருங்க மாமா, நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க கேட்கவே இல்லை, என்னென்னமோ பேசி என்ன மயக்கிட்டீங்க. இப்போ பாருங்க உங்க கல்யாணமே நிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. மாமா தயவு செஞ்சு நீங்க என்னோட ரூமுக்கு தான் வந்தீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மாமா, அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பயங்கரமா ஒரு நடிப்பை போடுறாங்க. இங்க போஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி தாமரை, நான் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸு போயிடுறாரு. இங்க தாமரைக்கு பயங்கர சந்தோஷம். உடனே சாவித்திரிக்கு ஃபோன் பண்றாங்க. சாவித்திரியும் ஃபோனை எடுத்துட்டு தாமரை என்னாச்சு, பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏம்மா சூப்பர்மா, கரெக்டான நேரத்துக்கு அந்த காவியா உள்ள வந்தா தெரியுமா, உள்ள வந்து செம அடி தெரியுமாமா, போஸ் கன்னத்திலேயே பலார்னு ஒரு அரைஞ்சிட்டு போயிட்டாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டில் எப்படி பூகம்பம் வெடிக்க போகுது பாருமா, கண்டிப்பா அவளோட அப்பாவை கூட்டிட்டு வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லவும் இங்க சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷம். ஏய் எங்கடி இருக்க, இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கூப்பிடுறாங்க. ஏம்மா வெளியே தாமா இருக்கேன், நான் வாரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை உள்ள போறாங்க. இந்த பக்கம் போஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டென்ஷன்ல செவத்தை போட்டு குட்டுறாரு, என்னென்னமோ பண்றாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது மட்டும் வீட்டில் தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா தாமரை சொன்ன மாதிரியே காவியா வந்துட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க போஸ் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே தான் நின்னுக்கிட்டு இருக்காரு. காவியாவும் அவங்க அப்பாவும் வரவும் போஸ் காவியா கிட்ட போயிட்டு காவியா ப்ளீஸ் காவியா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்றாரு. இங்க பாருடா, நீ இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கியா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா?
என்னோட நம்பிக்கையை சுத்தமா உடைச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு காவியா போஸை பயங்கரமா திட்டிக்கிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு ரூம்ல இருந்து வெளியே வாராரு. இங்க சிச்சரசை பார்த்துட்டு, வா சிச்சரசு, என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இங்க பாருங்க ஐயா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சிச்சரசு சொல்றாரு. என்ன சிச்சரசு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேக்குறாரு. இங்க பாருங்க, இப்படி ஒரு கேடுகட்ட பையனுக்கு போய் என்னோட பொண்ணை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிச்சரசு சொல்லவும் இங்க ராஜாங்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பந்தான் போஸ் உள்ள வாராரு. டேய் போஸ், என்னடா பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேக்குறாரு. போஸை பார்த்தா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. அப்பந்தான் காவியா வந்துட்டு, இங்க பாருங்க அங்கிள், இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியத்தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா? நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எம்மா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேக்குறாரு. அங்கிள், நான் ஈஸ்வரி ஆண்டியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த நேரம் பார்த்து இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கிள், இந்த வீட்டு பொண்ணு தாமரை கூட தப்பா நடந்துக்க பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் கரெக்டான நேரத்துக்கு போகலன்னா அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு அப்படின்னு காவியா சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. அப்பந்தான் பார்த்தா சேதுவும் கருப்பும் உள்ள வாராங்க. உள்ள வந்த உடனே காவியா சொல்லிட்டு இருக்கிறத எல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சேது வந்துட்டு கருப்பு கிட்ட சொல்றாரு, இங்க பாரு மாமா, இவன் திருந்தவே மாட்டான், திருந்தாத ஜென்மம். இவனுக்கு போய் எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கணும்னு அப்பா நினைக்கிறாங்க பத்தியா? அது தப்பு மாமா. இவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணா இவன் புத்தி எங்க போகுதுன்னு பாத்தியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கருப்பு கிட்ட சொல்றாரு. உடனே கருப்பு வந்துட்டு, இவன் தான் மருந்தை கொண்டு வந்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தின மாதிரி எப்படியெல்லாம் பித்திக்கிட்டு திரிஞ்சான். ஆனா அது எல்லாமே பொய்ன்னு நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப தாமரை கிட்ட தப்பா நடந்து மாமா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். அதுவும் அவன் கல்யாணம் பண்ண போற பொண்ணுகிட்டே மாட்டிக்கிட்டான். இவனை அந்த பொண்ணு கண்டிப்பா சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்கம் வந்துட்டு பயங்கர கோபத்துல சன்னாசிய கூப்பிடுறாரு. சன்னாசியும் ஓடி வராரு. இங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்ச பிறகு சன்னாசி சொல்றாரு, அண்ணே, இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நானும் நினைச்சு கூட பார்க்கலனே. இவன் திருந்துவான்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை நான் இவனுக்கு புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு, எத்தனையோ முறை தண்டனையும் கொடுத்து பார்த்தாச்சு. ஆனா இவன் புத்தி மட்டும் மாறவே மாட்டேங்குதுனே. இவன் நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு ஏன் தான் இப்படி இருக்கானேன்னு தெரியலனே அப்படின்னு சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் ஈஸ்வரியும் சித்ராவும் வாராங்க. இங்க காவியா இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி, வா மருமகளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே காவியா வந்துட்டு, இங்க பாருங்க ஆண்டி, என்ன மருமகளேன்னு மட்டும் கூப்பிடவே கூப்பிடாதீங்க. உங்க பையனை என்னால கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது அப்படின்னு காவியா சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் ஈஸ்வரி அதிர்ச்சியாகி, எம்மா காவியா, என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க ஆண்டி, உங்களோட பையன் என்ன வேலை பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் ஈஸ்வரி கிட்ட காவியா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஈஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்பந்தான் சாவித்திரியும் தாமரையும் வாராங்க. அண்ணே, இந்த போஸ் வந்துட்டு தாமரை ரூம்ல தனியா இருக்கிறப்ப இப்படி ஒரு வேலைய பண்ணி வச்சிருக்கானே, இது நியாயமானே? என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப என் மக வாழ்க்கையும் சீரழிச்சிட்டான். இந்த பொறுக்கி நாயை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு பயங்கர கோபத்தோட, டேய் போஸ், என்னடா பண்ணி தொலைச்ச? எதுக்காகடா இப்படி எல்லாருமே உன்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அழுதுகிட்டே போஸ் கிட்ட கேட்கவும் போஸ் வந்துட்டு,
ஏம்மா நான் எதுவும் பண்ணலாமா, சும்மா தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பந்தான் காவியா வந்துட்டா. காவியா வந்த உடனே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாமா அப்படின்னு போஸ் சொல்லவும், உடனே காவியா வந்துட்டு என்னடா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கன்னத்திலே ஓங்கி ஒரு அடி அடிச்சிடுறாங்க. இங்க பாருடா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நான் என் கண்ணால பார்த்தேன். அதுவும் அது மட்டும் இல்லாம நீ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகும் நீ இப்படி ஒரு பொய்யை சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு பொய் சொல்றவங்கள பார்த்தா பிடிக்காதுன்னு உன்கிட்ட எப்போவே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்கம் வந்துட்டு சன்னாசி கிட்ட காதுல போயிட்டு, இங்க பாரு சன்னாசி, அந்த பெல்ட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது சாட்டையை எடுத்துட்டு வராங்க. சாட்டையை எடுத்துட்டு வந்த உடனே நம்ம ராஜாங்கம் வந்துட்டு வெளு வெளு வெளுன்னு நம்ம போஸை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சித்ரா பார்த்துட்டு, பெரியப்பா என்னோட தம்பியை அடிக்காதீங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா, அவன் தெரியாம பண்ணியிருப்பான் பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஈஸ்வரியும் வந்துட்டு, மாமா ஏதோ தெரியாம பண்ணிட்டா மாமா, ப்ளீஸ் மாமா எதுவும் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது வந்துட்டு இந்த நேரம் தான் கரெக்டாக இருக்கும், கண்டிப்பா இந்த விஷயத்த சொன்னா அப்பா கண்டிப்பா நம்பிடுவாரு, நம்ம போயிட்டு தமிழை கூட்டிட்டு வரலாம், தமிழ் தான் இதுக்கு ஆதாரமே, தமிழ் சொல்றத வச்சு தான் இவங்க எல்லாருமே நம்புவாங்க மாமா, நம்ம இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கருப்பு கிட்ட கேட்குறாரு. சூப்பர் மாப்பிள்ள, இந்த டைத்துல கண்டிப்பா சொன்னா அவங்க எல்லாருமே நம்பிடுவாங்க, நீ இந்த விஷயத்த எப்படி மறந்துட்ட, தமிழை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. இங்க பாருமா, நான் கூப்பிட்டாலாம் அவ ரொம்ப ஓவரா பண்ணுவா, நீயே போய் கூட்டிட்டு வாமம்மா அப்படின்னு சேது சொல்லவும், சரிடா மாப்பிள்ள நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு தமிழை கூட்டிட்டு வர போறாரு.